ஆடி மாதம் குலதெய்வ வழிபாடு ரொம்ப சிறப்புங்க. அதே போல அமாவாசையில குலதெய்வ வழிபாடு எடுக்கிறது, குலதெய்வம் நம்ம வீட்டுல இருக்கா பேசுமா அப்படிங்கிறது இந்த வழிபாட்டிலே நமக்கு தெரிஞ்சு போயிடும். ஆடி 18 அப்படின்னா நீர்நிலை, ஆறு, காவேரி இது மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல, ஜலமாக இருக்கக்கூடிய இடத்துல தான் அந்த வழிபாடு முறையே. கிராமத்தில் இருக்க மக்கள் வந்து ஈஸியாக அது ஆக்சஸாக இருக்கும், அவங்க ஈஸியாக ஃபாலோ பண்ணிட்டு. இப்போ இந்த சிட்டியில் இருக்க மக்கள் இவங்களுக்கு என்ன மாதிரியான வழிபாடு பண்ணுவது சிறப்பாக இருக்கும்? இல்லை, மேக்சிமம் வந்து நீர்நிலை பகுதியிலே தான் இன்னைக்கு பண்ணுறது தான் சிறப்புங்க. இப்போ சென்னை வாசி மக்கள்லாம் கடலோரமாக போய் நீங்கள் பண்ணலாம். இந்த 18 அன்னைக்கெலாம் சக்கரை பொங்கல் வச்சு படையல் போட்டு குலதெய்வ வழிபாடு குடும்பத்தோடு போய் சாமி கும்பிடும்போது குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும், கெட்டது எல்லாமே தவிர்க்கப்படும். மெயினாக என்னென்னா நம்மளுடைய குழந்தைங்க சந்ததிகள் நல்லா இருப்பாங்க. நம்மளுடைய குலம் தலைக்கணும், நம்மக்கிட்ட இருக்கிற பெரியவங்க முன்னோர்கள் இறந்தவர்களுடைய சாபக்கேடு நிவர்த்தி ஆகணும் அப்படின்னா திதி தர்ப்பணம்னு கொடுக்கறதுல நிறைய மாசங்கள் இருக்குது. இந்த ஆடி அமாவாசையில் நம்ம சிரத்தையாக எடுத்து 6 மணிலேருந்து கிட்டத்தட்ட 1:30 மணி 1 மணிக்குள்ளே சாப்பிடம் கொடுக்கணும். இந்த சூரியன் அஸ்தம் அந்த நடுவில் போகுது பார்த்தீங்களா, நடுப்பகல், அந்த மாதிரி நேரத்துக்கு தாண்டி பண்ணவே கூடாது. முளைப்பாரி ஆடி 18 அந்த முளைப்பாரி போடுவாங்க. திருமணம் ஆகாதவங்க இந்த மாதிரி முளைப்பாரி போட்டு வடகிழக்கு மூலையில் அதை வச்சு தலம் ஊற்றிக்கிட்டு வந்து சாமியாக அதை நினச்சி எப்படி செழிப்பாக வருதோ அதுபோல் தன்னுடைய பையனோ தன்னோட பொண்ணுக்கோ திருமணமாகி செழிப்பாக இருப்பாங்க. இது ஒரு ஐதீகம் இருக்குது. புரோவோக் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் பாரம்பரிய சிவவாக்கு ஜோதிடர் கிருஷ்ணவேணி அம்மா அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம். வணக்கம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாய சபஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனிவே. ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க, குருவே துணை. மேம், இப்போ வந்து ஆடி மாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆடி மாதம் ஸ்டார்ட் ஆகி பௌர்ணமி முடிஞ்சிருச்சு. இதை தொடர்ந்து இப்போ வந்து ஆடி பெருக்கு வரப்போகுது, அதுக்கப்புறம் ஆடி அமாவாசை வருது, அப்புறம் ஆடி பூரம் வருது. இதோடைய விசேஷங்கள் என்ன, இதை பற்றி சொல்லுங்கள். எல்லாத்துக்குமே வந்து ஆடி மாதத்துடைய வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். இப்போ ஆடி மாதம் அப்படின்னாவே ஒவ்வொரு வருஷமும் நம்மளுடைய தமிழர் பண்பாடு கலாச்சாரம் அப்படின்னு எடுக்கும் பொழுது இந்த ஆன்மீகம் சனாதனம் அப்படிங்கிற விஷயத்தில் எல்லாருக்கும் ஒரு குதூகலமான ஒரு அம்மன் கோயில். இதுலேயே வந்து அம்மன்லேயே நிறைய வகைகள் இருக்குது. உக்கிரகாளி அம்மன், விசேஷமாக சாந்த சுரூபமாக இருக்க மாரியம்மன் நிறைய இருக்குது. அதே போல் காவல் தெய்வம் பார்த்திங்கன்னா கருப்புசாமி, அதே போல் முனியப்பன், கருப்பராயன், இது மாதிரி நிறைய காவல் தெய்வங்கள் வழிபாடுகளும் உண்டு. மெயினாக பார்த்திங்கன்னா ஆடி மாதம் குலதெய்வ வழிபாடு ரொம்ப சிறப்புங்க. அது அந்த பௌர்ணமி அதே போல் அமாவாசையில் குலதெய்வ வழிபாடு எடுக்கிறது, குலதெய்வம் நம்ம வீட்டில் இருக்கா பேசுமா அப்படிங்கிறது இந்த வழிபாட்டிலே நமக்கு தெரிஞ்சு போயிடும். அந்த அளவுக்கு இந்த ஆடி மாதம் பெண்களுக்கு எல்லாமே ஒரு உகந்த மாதம் அப்படின்னு சொல்லலாம். எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே ஆடி மாதம் மார்கழி மாதமெல்லாம் ஒரு ஆன்மீக சிந்தனையோட எல்லாரும் பயணிக்கும் பொழுது கண்டிப்பாக வரக்கூடிய அந்த முகூர்த்த மாதம் ஆவணி, இந்த தை மாதம்லாம் ரொம்ப சிறப்பான முகூர்த்த மாதங்கள். ஸோ அந்த மாதிரி விசேஷத்துக்கு இது வந்து ஒரு அடித்தளம் போடுறதுக்கு, நம்ம குடும்பத்துக்காக, நம்ம கஷ்டம் நீங்கிறதுக்காக ஒவ்வொருத்தருடைய வழிபாட்டு முறையிலையும் இது நின்று கேட்கும். சரிங்களா? இப்போ இந்த ஆடி 18 அப்படிங்கிறது எப்படின்னா, இப்போ 3ஆம் தேதி வருதுங்க, ஆகஸ்ட் 3ஆம் தேதி மிக சிறப்பாக பிறக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் திதி பார்த்திங்கன்னா பஞ்சமி திதியில் பிறக்குதுங்க. ரொம்ப சிறப்புங்க. ஆடி 18 அப்படின்னா நீர்நிலை, ஆறு, காவேரி இது மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல, ஜலமாக இருக்கக்கூடிய இடத்துல தான் அந்த வழிபாடு முறையே. பொதுவாக நம்ம எப்படி அந்த நீர்நிலையை சொன்னால் பஞ்சபூத தத்துவத்தில் நம்ம வந்து பூமியில் வந்து நமக்கு முக்கியமான காற்று நீர் கண்டிப்பாக தேவை. அந்த நீர் வந்து நமக்கு முக்கியமான ஒரு அத்தியாவசியமான ஒரு தத்துவமாக இருக்கிறனால அங்கே காவேரி அன்னையை போய் நமக்கு மாங்கல்ய பலத்தை கொடு, மாங்கல்ய சரடெல்லாம் வச்சு மங்கள பொருட்கள்லாம் வச்சு சப்த கன்னிமார் அந்த மணலை எடுத்து பிடிச்சு வச்சு அதற்கான பூவு சந்தன குங்குமம் தீபமெல்லாம் ஏற்றி ரொம்ப அழகாக மெயினாக என்னென்னா குடும்பத்தோட நாத்தனார் அங்கே மாமியார் எல்லாத்தையும் இழுத்துட்டு போயிடுவாங்க. அந்த குடும்ப ஒற்றுமையோட வழிபாடு செய்கிறது. நம்மளுடைய குடும்பம் இந்த ஆடிப்பெருக்கிலேருந்து நல்லா பெருகி வரணும், விசேஷங்கள் நடக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், நிறைய வருமானம் வரணும். இந்த மாதிரி ஒரு விஷயத்த சுபிக்ஷமாக நம்மளுடைய வீடு குடும்பம் இருக்கணும். இதுக்கு காவேரி அன்னை தாயே பிரபஞ்சமே அப்படின்னு அந்த சூரியனுடைய அமைப்பில் அந்த சூரிய வெளிச்சத்தில் அப்படியே சாமி கும்பிட்றதான் ரொம்ப விசேஷங்க. அப்புறமா நான் நட்பு வட்டாரமாக அந்த பக்கம் ஒருத்தவங்க பூஜை பண்ணிகிட்டு இருப்பாங்க, அவங்களே எங்கள் வீட்டுக்கு வாங்க, அங்கேயே
கூப்பிடுவாங்க, எங்களுடைய பூஜை வந்து பாருங்க அப்படின்னு. அதே போல் இந்த பாரம்பரியமாக இருக்கக்கூடிய இந்த ஒவ்வொரு சீசனுக்கும் ஒரு காய்கறிகள் பழங்கள் வரும். இந்த நவாப்பழம்லாம் இப்போ சீசனு, பேரிக்காய் சீசனு, கொய்யா இது மாதிரிலாம் வச்சு படையல் போட்டு காய்கறிகள் முக்கணி வச்சு சாமி கும்பிட்டு ரொம்ப அழகாக அவங்க இது காதால கருகமணிம்பாங்க. அதெல்லாம் வந்து புதுமண தம்பதி இருக்கு, அதையும் சொல்லணும். அவங்களையெல்லாம் வந்து அந்த மாங்கல்ய சரடு பிரித்து கட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த ஆடிப்பெருக்கில் செய்யும் பொழுது ரொம்ப விசேஷமானது, ஒரு புனிதமான நாள். இந்த 18லேருந்து பல விஷயங்கள், ஒரு முக்கிய காரியங்கள், விசேஷ தினங்களாக ஆரம்பிக்கலாம். இப்போ திருமணத்துக்கான விஷயம்லாம் இந்த பேசலாம், மாங்கல்யம் வாங்குறதுக்கு என்ன ரெடி பண்ணி, அதே மாதிரி புத்தாடை வாங்க, இதெல்லாம் செய்யலாம். 18 வரையும் போர்க்களம்பாங்க, அதில் செய்யக்கூடாது. இனிமே வர்றது இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, புதிய இடம், பூமி, வீடு, இது மாதிரி அதெல்லாம் வந்து பண்ணக்கூடிய விஷயம்லாம் இந்த ஆடி பெருக்கிலேருந்தே பண்ணலாம். இன்றைக்கி பண்ணுறது அவ்வளவு விசேஷம் அப்படிங்கிறது. ஆடி மாதத்துடைய இந்த 18ங்கிற வழிபாடு நிறையா இருக்குது. இன்றைக்கி குலதெய்வம் போய் வழிபாடு எடுக்கிறவங்களும் எடுப்பாங்க. பச்சரிசி, அந்த தேங்காய் ப்ளஸ் வந்து கரும்பு சர்க்கரைலாம் ஏலக்காய்லாம் போட்டு அதை ஊற வச்சு அழகாக விநியோகம் பண்ணுவாங்க. நிறைய இருக்குது ஐதீகம் இதில். அது அவங்கவுங்க ராசிக்கு அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம், எப்படி இதெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறதுன்னு. நிறைய விஷயங்கள் அதில் தாற்பரியமாக சொல்லி வச்சுருக்க விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது. ஸோ ஆடிப்பெருக்கு, ஆடி 18ங்கிறது முளைப்பாரி போடுறது இருக்குது, நிறைய இருக்குது, மாவிளக்கு போடுவாங்க. இது மாதிரி எல்லாம் ஆடி மாதம் ஒரு சிறப்பான ஒரு மாதத்தில் இந்த 18ங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டு. இது வந்து இப்போ ஸ்ரீரங்கம் காவேரி கரையெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும். அதே நிறைய சிவன் கோயில் இருக்குது காவேரி கரையில். இதை மாதிரி ஜீவசமாதி அடைஞ்ச இது எது அவங்கவுங்களுக்கு உகந்ததோ அங்கே போய் நம்ம வழிபாடு எடுக்கிறது சிறப்பாக இருக்குங்க. இந்த ஆற்றங்கரை வழிபாடு இது எல்லாமே வந்து கிராமத்தில் இருக்க மக்கள் வந்து ஈஸியாக அது ஆக்சஸாக இருக்கும், அவங்க ஈஸியாக ஃபாலோ பண்ணிக்குவாங்க. இப்போ இந்த சிட்டியில் இருக்க மக்கள் இவங்களுக்கு என்ன மாதிரியான வழிபாடு பண்ணுவது சிறப்பாக இருக்கும்? இல்லை, மேக்சிமம் வந்து நீர்நிலை பகுதியிலே தான் இன்றைக்கி பண்ணுறது தான் சிறப்புங்க. இப்போ சென்னை வாசி மக்கள்லாம் கடலோரமாக போய் நீங்கள் பண்ணலாம். ஆகும்போது நீர் இருக்கணும், மணல் பிடிச்சி வந்து தான் அது செய்ய போகிறோம். சரிங்களா? மஞ்சள் பிள்ளையார் வைத்து அதெல்லாம் சொன்னால இப்போ நீங்கள் கேட்டுக்கலாம் ஃபோன் பண்ணி. அதே போல் இப்போ ஸ்ரீரங்கம், திருச்சி மாவட்டத்தில் இருக்கவங்க எல்லாருமே ஸ்ரீரங்கம், கல்லணை நிறைய இருக்குது. அதே போல் ஒவ்வொரு அந்த ஆறு போகிற இடமெல்லாம் வந்து ஓரளவு வந்து படித்துறைம்பாங்க, அதெல்லாம் இருக்கும். இப்போ கோயம்புத்தூர் பார்த்திங்கன்னா நிறைய குளங்கள் இருக்குது. இப்போ சூலூரில் ஒரு குளம் இருக்குது சிவன் கோயில்கிட்ட, அதே மாதிரி பேரூரில் இருக்குது. இது மாதிரி குளக்கரையில் இருக்கிற இடத்துலலாம் நீர்நில ஜலம் இருக்கக்கூடிய இடத்துல பண்ணலாம். அப்படி பண்ண முடியாதங்க, தவிர்க்க முடியாது, குலதெய்வத்துக்கு போயிடுவாங்க. ஆடி 18, அதாவது ஆடி மாதமும் தை மாதமும் இந்த 18 அன்றைக்கெலாம் சக்கரை பொங்கல் வச்சு படையல் போட்டு குலதெய்வ வழிபாடு குடும்பத்தோடு போய் சாமி கும்பிடும்போது குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும், கெட்டது எல்லாமே தவிர்க்கப்படும். மெயினாக என்னென்னா நம்மளுடைய குழந்தைங்க சந்ததிகள் நல்லா இருப்பாங்கங்க. அதுக்காக அடித்தளம் தான் இந்த குலதெய்வ வழிபாடை. அது மாதிரி கூட போய் வழிபாடு எடுத்துக்கலாம். ஆடி அமாவாசையின் சிறப்புகள் இதை பற்றி சொல்லுங்கள். ஆடி 27ஆம் தேதி அமாவாசை வருதுங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. தர்ப்பணம் அப்படிங்கிறது பித்ரு தோஷம், மாத்திரு தோஷம் 2 இருக்குதுங்க. சூரியனுடைய ராகுகேது பாவகிரகங்கள், சந்திரனோட ராகுகேது பாவகிரகங்கள் சேர்க்கையெல்லாம் இருந்தால் அது தோஷமாக, கிரகண தோஷமாக இருக்கிறது சூரியன் சந்திரன் இணைவு, அமாவாசை அப்படிங்கிற அமைப்பு. ஸோ இந்த விஷயமெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, இது ஜாதக கட்டத்தில் இருக்கிறது. ஆனால் பொதுவாக நம்மளுடைய குலம் தலைக்கணும், நம்மக்கிட்ட இருக்கிற பெரியவங்க முன்னோர்கள் இறந்தவர்களுடைய சாபக்கேடு நிவர்த்தி ஆகணும் அப்படின்னா திதி தர்ப்பணம்னு கொடுக்கறதுல நிறைய மாதங்கள் இருக்குது. இந்த மகாலய அமாவாசை இதெல்லாம் நிறையா இருக்குது. இந்த ஆடி அமாவாசையில் நம்ம சிரத்தையாக எடுத்து கரெக்டாக வந்து காலையில் 6 மணிலேருந்துங்க சில கோயிலெலாம் திறந்துருவாங்க. சிவன் கோயிலில் தான் சிராப்தம் பண்ணுறது சிறப்புங்க, எந்த மாவட்டமாக இருந்தாலும். அதே மாதிரி நீர்நிலையில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. அப்படி போய் நம்ம இப்படி பண்ணும் பொழுது என்னென்னா 6 மணிலேருந்து கிட்டத்தட்ட 1:30 மணி 1 மணிக்குள்ளே சிராப்தம் கொடுத்துடும். இந்த சூரியன் அஸ்தம் அந்த நடுவில் போகுது பார்த்தீங்களா, நடுப்பகல், அந்த மாதிரி நேரத்துக்கு தாண்டி பண்ணவே கூடாது. மேக்சிமம் கோயில் நட சாத்துறதுக்குள்ளார தர்ப்பணம் கொடுத்தணும். எல்லா கோயிலையும் சரமாரியான கூட்டவங்க இருக்கும். மேக்சிமம் ஜென்ஸ் போய் கொடுக்கறதா நல்லது. ஆண்கள் போய் தான் தர்ப்பணம் கொடுக்கணும். அப்பா, தாத்தா, மூதாதையர்கள் யார், இப்போ மாமியார் மாமனார் இறந்துருந்தா கூட யார் யார் இறந்தாங்களோ அவங்களோட வரிசையாக பேர் சொல்லி அவங்க நாமத்தை சொல்லி அப்படி கொடுக்கறது அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையும். அப்போ அவங்களுடைய ஆத்மா வந்து இப்படி இந்த மாதிரி தர்ப்பணத்தில் தான் அது ஏற்றுக்கும். ஸோ எல்லாரும் வந்து காத்திருப்பாங்க, என் மையன் வரானா, என் மக்கா வராங்களோ காத்திருக்குமா அந்த ஆவி. அப்படி அந்த ஆத்மாவை நம்ம சாந்திப்படுத்தும் போது நம்மளுடைய குடும்பம் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அப்போ முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய விஷயந்தான் அமாவாசை. அப்போ வீட்லேயும் நம்ம வந்து சாமி படம்னா சுத்தம் பண்ணிவிட்டு, அவங்க பெரியவங்க படம் இருந்தால் அதை வந்து நம்ம அவங்களுக்கு பூ மாலையெல்லாம் வச்சிடலாம்.
மேக்சிமம் குலதெய்வம் கோயில் போய் அமாவாசைக்கு வழிபாடு எடுக்கிறவங்களும் இருக்காங்க. தர்ப்பணம் கொடுக்காதவங்க, அம்மா அப்பாலாம் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, ஃபேமிலியோட குலதெய்வம் போய் படையல் போட்டு எல்லாத்துக்கும் ஒரு 4-5 பேர்த்துக்கு அன்னதானம் பண்ணலாம். 50 பேர்த்துக்கு பண்ணால் அவங்கவுங்க வசதி பொறுத்து. ஸோ தானம் தர்மம் அமாவாசையில் செய்வதும் நம்மளுடைய கர்ம வினை ஊழ்வினை பயன் நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு மிக சிறப்பு. பொதுவாகவே ஆடி வெள்ளி, இந்த ஆடி வெள்ளிக்கிழமையில் வந்து அம்மனுக்கும் நிறைய சிறப்பு விஷயங்கள் பண்ணுறாங்க. இது போக நிறைய காவல் தெய்வங்களுக்கும் சிறப்பு வழிபாடுகள் பண்ணுறாங்க. இந்த ஆடி வெள்ளியின் சிறப்பை பற்றி சொல்லுங்கள். வாழ்த்துக்களுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆடி வெள்ளி கடைசி வெள்ளிக்கு போயிடலாம். சிறப்பு ஏன்னா ரொம்ப ரொம்ப சிறப்புங்கிற விஷயம் வந்து நட்சத்திரத்தை பொறுத்து வருதுங்க. பூர நட்சத்திரம் ஆடி 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை லாஸ்ட்டு முடியுது. 14 வருங்க ஆகஸ்ட் மாதம். ஸோ சிறப்பான இந்த வெள்ளிக்கிழமை நம்ம என்னென்னா விடுபட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே செய்யலாம். நான் கூழ் ஊற்றலைங்க அம்பாளுக்கு, நான் சக்கரை பொங்கல் வைக்கலங்கம்மா, முளைப்பாரி ஆடி 18 அந்த முளைப்பாரி போடுவாங்க, அது விடுபட்டவங்களாம் ஒரு வாரம் 4 நாளைக்கு முன்னாடி போடலாம். அப்போ இது என்னென்னா ஒரு 5 நாள் முளைப்பாரி போட்டால் கூட போதும். இது எதுக்கு தெரியுங்களா, நம்மளுடைய குடும்பம் எப்படி இருக்குது நிலவரம், நம்மளுடைய நிலவரத்தை இது பண்ண திருமணம் ஆகாதவங்க இந்த மாதிரி முளைப்பாரி போட்டு வடகிழக்கு மூலையில் அதை வச்சு தளம் ஊற்றிக்கிட்டு வந்து சாமியாக அதை நினச்சி எப்படி துளசி மாடம் சேம் வழிபாடுங்க எடுத்துக்கிட்டே வந்தால் கண்டிப்பாக அது எப்படி செழிப்பாக வருதோ அதுபோல் தன்னுடைய பையனோ தன்னோட பொண்ணுக்கோ திருமணமாகி செழிப்பாக இருப்பாங்க. இது ஒரு ஐதீகம் இருக்குது, நிறைய இருக்குங்க. ஆன்றோர்கள் சான்றோர்கள் முன்னோர்கள்லாம் சொல்லி வச்ச அந்த பாரம்பரிய விஷயமெல்லாம் நம்ம எடுத்து செய்யறதில்ல. நேரம் போதாமை ஒன்று, அதுக்கான விஷயங்களை வந்து கேர் பண்ணுறதில்ல, அசால்ட்டுத்தனம்னு கூட சொல்லலாம். அப்போ இதெல்லாம் பெண்கள் இனிமேல் கடைபிடிக்கணும், வரக்கூடிய சந்ததிக்கு நம்ம எடுத்து சொல்லணும். அப்போ இந்த ஆடிப்பூரம் அப்படின்னாவே நம்ம டக்குன்னு எண்ணத்துக்கு பெண்களுக்கு வர்றது என்னென்னா வளையல் ப்ளவுஸ் பிட்டு வச்சு கொடுப்போம். கண்டிப்பாங்க வீட்டில் உட்காந்து இந்த மாதிரி செய்யலாம். பூஜை செஞ்சுட்டு ஒரு அம்பாளுக்கு லக்ஷ்மி அஷ்டோத்திரம் சொல்லி ஒரு மல்லிகைப்பூ வாங்கி அர்ச்சனை பண்ணிக்கலாம்னா வெள்ளிக்கிழமையும் பூரமும் விசேஷங்க. ஆண்டாள் தாயார் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள்னா பெருமா சுக்கிரனுடைய நட்சத்திரங்க. அது கால சக்கரத்துக்கு 5ஆம் பாவம் சிம்மத்தில் தான் பூரம் 4 பாதம். ஆண்டாள் வந்து சுடர் கொடுத்த மாலை சுடர் சூடி எப்படி வந்து கண்ணனை கிருஷ்ணனே கணவனா நினச்சி வழிபாடு எடுத்த ஒரு அற்புதமான பெண்மணி அப்படின்னு சொல்லலாம். துளசி மாடத்தில் தான் பிறந்தாலாம். பெரியாழ்வார் வந்து அப்படியே எடுத்தாலாம் குழந்தைய, அவ்வளோ அழகாக இருப்பாங்களாம். அதனால தான் சூடி கொடுத்த சுடற்கொடி அப்படின்னு ஆண்டாள் தேவியை சொல்லுவோம். ஸோ அவங்கள நம்ம வழிபாடு எடுக்க அந்த நட்சத்திரக்காரங்கன்னு மட்டும் கிடையாது, அவங்கள நம்ம வழிபாடு எடுத்தாவே அம்பால இப்போ மதுரை மீனாட்சி அம்மன்னா ஒரு வேல்யூ இருக்குல்ல, அதுபோல தான் அவளுக்கு பூர நட்சத்திரமாகிய ஆண்டாள் தேவிக்கும் ஒரு ரொம்ப விசேஷமான சிம்மராசிக்காரங்களே வழிபாடு எடுக்கலாம். ஏன்னா அஷ்டமதி சனியில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ அப்போ பெண்கள் திருமணம் ஆகாதவங்க ஒன்று, திருமணமான தம்பதியர்கள் நமக்கு மாங்கல்யம் நல்லா இருக்கணும், பலமாக இருக்கணும், கணவனுக்கு நிறைய வருமானத்தை கொடுக்கணும், ஆரோக்கியத்தை கொடுக்கணும் அப்படின்னு இந்த ஆடிப்பூரத்தில் எல்லா பெருமாள் கோயிலும் தனி சன்னதியாக ஆண்டாள் தேவி இருப்பாங்க. அங்கே போயிட்டு மங்கள பொருட்கள் வச்சு ப்ளவுஸ் பிட்டு வளையல் வாங்கி கொடுத்து அலங்காரம் பண்ணணுன்னே நைவேத்தியத்துக்கு ஏதாவது சர்க்கரை பொங்கல், அவள் நாட்டு சர்க்கரை, தாமரையெல்லாம் வாங்கி கொடுக்கலாங்க, நம்ம தர்தினியம் நீங்கும். ஸோ இதெல்லாம் வாங்கி நம்ம வழிபாடு எடுத்துட்டு அதை எல்லாத்துக்கும் விநியோகம் பண்ணணும். வளையல் 2 மஞ்சள் குங்குமம் வச்சு தாலி சரடு வச்சு ஒரு 9 கட்டுக்களை தீம்பாங்க சுமங்கலி பெண்களை 11 பேர் இது மாதிரி நம்ம விநியோகம் பண்ணிட்டு வந்தால் அந்த குழந்தைக்கோ அந்த பையனுக்கோ பெண்ணுக்கோ கல்யாணம் ஆயிரும் சீக்கிரம். அதாவது திருமண பிராப்தத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு வெள்ளிக்கிழமையோட வரக்கூடிய ஆடிப்புறம். கூழ் வாங்கி கொடுக்கலாம். உடம்பு சரியில்லையா, ஒரு வயிறு பிரச்சனை, ஒரு சுகரு, படுத்த படுக்கையாக ஒருத்தவங்க இருக்காங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னா கூழ் செய்யணும் வீட்லேயே. எப்படின்னா இந்த கேழ்வரகு கூழ், அதில் வெங்காயம் 2 கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் கிள்ளி போட்டு அப்படி சிறப்பாக அம்பாலை நினச்சிக்கிட்டு 2 வேப்பந்தலையை போட்டு அந்த மாரியாத்தா அல்லது காளி தேவி, மாகாளி, உக்ரகாளி நிறையா இருக்காங்க, பன்னாரி அம்மன், அதே போல் பொள்ளாச்சி பார்த்திங்கன்னா மாசாணி அம்மன், இது மாதிரி நிறைய உக்ரமான அந்த தெய்வம் உடனே காக்கக்கூடிய அம்மன். பஞ்சமியில் வழிபாடு இருக்குது வாராகி தேவி. எங்கே வேணாலும் நமக்கு எது பிராப்தமாக இருக்கோ, எது நீங்கள் சங்கல்பம் வைக்கணும்னு தோணுதோ அங்கே வச்சு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியமாக இருக்குங்க. ஏன்னா கடைசி வெள்ளியை வந்து மிஸ் பண்ணக்கூடாது. இல்லை இதெல்லாம் பெண்கள் எல்லாம் கவனத்துக்கு எடுத்துங்க, நிறைய பேர் இதை ஷேர் பண்ணுங்க, அதுவே ஒரு புண்ணியந்தான். ஏன்னா இதெல்லாம் எப்படி செய்யணும்னு ஆகம விதிப்படி நிறைய பேர் தெரியாமல் இருக்காங்க. எப்படிங்க சிராப்தம் கொடுக்கறது, திதி எப்படி கொடுக்கணும், ஒரு வருஷத்தில் எப்படி கொடுக்கறது, இந்த மாதிரி வழிபாட்டு முறைகள்லாம் நிறைய தெரியல சரிங்களா. அதெல்லாம் வந்து இது கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்மளாம் ஒரு பாரம்பரியமாக உட்காந்து நிறைய விஷயங்கள் தாத்தா அப்பா இவங்கள சொல்லி கேட்டு படித்து வந்தது தான் இந்த துறையிலங்க.
ஸோ ஜோதிடத்துறைங்கிறது ஆன்மீகமும் ஜோதிடமுங்கிறது ஒரு அற்புதமான விஷயங்க. அதை வந்து விடுபடாமல் நம்ம கையாளணும். இதெல்லாம் செய்யுங்க, நல்லா இருக்கும். வைக்கக்கூடிய சங்கல்பம் சிறப்பான பலனையும் அடுத்த ஆவணியிலே திருமணத்தையும் கொடுக்கக்கூடிய விஷயம் இந்த ஆடிப்பூரத்துக்கு உண்டு. இப்போ ஆடி வெள்ளிக்கிழமை, கடைசி வெள்ளிக்கிழமை காவல் தெய்வம் வழிபாடு யாரும் மிஸ் பண்ணிட்டோம் மேடம், நான் வந்து கும்பிடவே இல்லை, நீங்கள் இப்போ சொன்னோன்னு தான் நினைவுக்கு வருது அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும். உங்களுக்கு காவல் தெய்வம் என்ன தெரியுங்களா? உடனடியாக தீர்வை கொடுப்பாங்க, நின்று காப்பாற்றுவார். இதுக்கு வந்து அக்கம் பக்கம் சண்டை, அதே மாதிரி வாய்க்கா தகராறு, பூமி தகராறு, அதே போல் ஒரு போட்டி பொறாமை, ஒரு திருஷ்டி, இதெல்லாம் எடுக்கக்கூடியது யாருன்னா காவல் தெய்வம். நம்மளுடைய குலதெய்வத்துக்கு வழிவகுத்து விடக்கூடியதே காவல் தெய்வம் தாங்க. காவல் தெய்வம்னா அந்த எல்லையில் தாங்க இருக்குங்க. இப்போ கருப்பராயனாக இருக்கட்டும், கருப்பு சாமியாக இருக்கட்டும், முனியப்பனாக இருக்கட்டும், காத்த வீரையம்பா, நிறைய இருக்குது வெரைட்டி. சரிங்களா? இது போலயே இப்போ இடும்பன் பார்த்திங்கன்னா முருகனுக்குங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது காவல் தெய்வத்தில். வந்து நம்ம ஒரு 60-70 காவல் தெய்வத்தை எடுக்கலாம். அந்த காவல் தெய்வம் குலதெய்வத்துக்கு நிகரானதுங்க. அப்போ காத்து நிற்கும். அப்போ நம்ம எல்லைக்குள்ளார இருக்கிறது யாருன்னு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அது வந்து ரொம்ப சிறப்பு. இந்த ஆடி மாதமே விருஷம் நடலாங்க. நம்ம நட்சத்திரத்துக்கு என்ன விருஷமோ அதெல்லாம் காவல் தெய்வத்தில் கொண்டு போய் நம்ம நட்டு வைக்கலாம். சரிங்களா? அது வந்து அந்த விருஷம் தலைத்து வர வர நம்மளுடைய குடும்பம் தலைக்கும். அப்போ நம்மளுடைய கஷ்டம் நீங்கிறதுக்கு காவல் தெய்வ வழிபாடும் கண்கண்ட தெய்வமாக இருக்கும். அதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வெள்ளிக்கிழமை வேதாத்திரி மகரிஷி இந்த நாள் வந்து பிறந்த ஒரு அமைப்பும் உண்டு. அதனால் அவருக்கு நம்ம நமஸ்காரம் பண்ணிக்கலாம். வாழ்க வளமுடன். ஆடி மாதம் இந்த சிறப்புகளை பற்றி ரொம்ப அருமையாக சொன்னீங்க. ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.